தந்தானா 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 தந்தானா. ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்களுக்கான அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உரங்கள் துறை வழிகாட்டுதலின்படி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோடு இணைந்து வழங்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான தகவல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி மண் பயனுற. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம பண்பலையில மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒவ்வொரு வாரமும் விவசாயம் சார்ந்த தகவல்களை விவசாயிகள், வேளாண் துறையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், அரசு வேளாண் துறை ஆளுமைகள்னு தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே வராங்க. அந்த வகையில இந்த வார மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல சர்வதேச பெண் விவசாயி ஆண்டிற்கான ஒரு சிறப்பு நேர்காணல நேயர்கள் இப்போது கேட்கலாம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைய இருக்கிறாங்க முனைவர் சரத் அவர்கள். இவர் பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் வணிக மேலாண்மையில், இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தில் உதவி தொகையுடன் வேளாண்மை சுற்றுலாவில் முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது கோயம்புத்தூரில் இருக்கும் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் வேளாண் வணிக மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வேளாண்மையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்னும் முனைப்புடனும் கவிஞர் கண்ணதாசனின் காதல் நினைப்புடனும் வாழ்ந்து வருபவர். வேளாண்மை சார்ந்த கட்டுரைகளை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மாத இதழ்களிலும், தினமணி, தி நியூஸ் இந்தியா எக்ஸ்பிரஸ், இந்து தமிழ் திசை மற்றும் இந்து பிசினஸ் லைன் போன்ற நாள் இதழ்களிலும் எழுதி வருகிறார். ஏர்நாடி எனும் முதல் படைப்பை தொடர்ந்து தனது இரண்டாவது படைப்பான ஏரோட்டம் மற்றும் மூன்றாவது படைப்பான ஏரோட்டம் பாகம் 2 போன்ற நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். தற்போது தனது 4வது படைப்பான வணிக வழி வேளாண் சுற்றுலா எனும் நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் வேளாண் சுற்றுலா, டிஜிட்டல் வேளாண்மை போன்ற தலைப்புகளில் மண் பயனுற நிகழ்ச்சியில பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேர்காணல்ல இவரை நேர்முகம் காண்பவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் பொறுப்பு இயக்குனர் முனைவர் சா. சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நாம இப்போ நிகழ்ச்சிய கேட்க தொடங்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஆதி காலத்தில இருந்து சங்க காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் பெண்களுடைய வேளாண்மையில அவங்களோட பங்களிப்பு அதிகமாக, அதே நேரத்துல அதிகாரமோ அங்கீகாரமோ இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதான் உண்மை, நிதர்சனமான உண்மை என்றாலும் இந்த 2026வது ஆண்ட ஏன் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா குறிப்பா ஏன் அறிவிச்சிருக்கு ஐநா சார்? நீங்க இந்த உங்களோட கூற்ற முன்னிட்டு நான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் மற்றும் அடையாளம் இல்லாம போற இதை கலையணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல நீங்க ஐக்கிய நாடுகள்ல அதாவது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, சர்வதேச வேளாண் அமைப்பு 2026ஆம் ஆண்டாம் பெரும் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா அறிவித்தாங்க. அந்த தீர்மானத்தை முதலில் முன்மொழிந்தது யாருன்னா அமெரிக்க நாடுதான் முன்மொழிதுங்க. அந்த முன்மொழிந்த தீர்மானத்திற்கு 123 நாடுகள் ஒரு மனதாக ஆதரவா ஓட்டு போட்டாங்க. அதனால நீங்க 2024 மே 2ஆம் தேதி அன்று ஐநாவோட பொது சபை இதை நிறைவேற்றிடுறாங்க. இது மேல நீங்க 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா ஐநாவும் அங்கீகரிக்கிறாங்க. இது எதனால, இது எதன் பின்னணியில் அல்லது எதன் கண்ணோட்டத்தில் இதை அறிவிக்க காரணம் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே பல்வேறு வருடங்களாகவே வேளாண்மையில் பெண்களோட அதிகாரமயமாக்கல் போதிய அளவில் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நில உடைமையாளர் அவங்க கிடையாது. அடுத்து வேளாண்மையில் அவங்கதான் முடிவு எடுக்கிறாங்களா, பிரதானமான முடிவு எடுக்கும் உரிமையும் அவங்களுக்கு இல்லாம இருக்குது. இது எல்லாம் கலைஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஏற்படுத்தி தரணும்
அதே மாதிரி உணவு உற்பத்தியிலிருந்து வர்த்தகம் வணிகம் வரை பெண்கள் வந்து அவங்களோட ஆற்றி வரும் இன்றியமையாத வந்து பங்களிப்பை வந்து எல்லாத்துக்கும் வந்து உறக்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் வந்து சர்வதேச வேளாண் மற்றும் உணவு அமைப்பு வந்து இதை வந்து அங்கீகரிக்கும் படுவதற்குண்டான மிக முக்கியமான காரணம். இதை போக வந்து சில முக்கியமான காரணங்கள், முதலில் நான் வந்து சொன்னது அவங்களோட உழைப்பை வந்து அங்கீகரிக்கணும். அதாவது வந்து உற்பத்தியிலிருந்து வர்த்தகம் வரை இருக்கும் அவங்களோட உழைப்பு. அடுத்தது கட்டமைப்புக்கு இருக்கும் தடைகளை வந்து நிவர்த்தி செய்யணும். எடுத்துக்காட்டு வந்து நில உரிமை, நிதி மற்றும் தொழில்நுட்ப தடைகள், கல்வி மற்றும் சேவைகள் வந்து அவங்களோட பங்களிப்பு இன்னும் அதிகமா இருக்கணுங்கிற கண்ணோட்டம். அடுத்து பொருளாதார மேம்பாடு, இது வந்து மிக முக்கியமான ஒண்ணுங்க. அந்த தற்சார்பு அப்படிங்கிற சொல் வேளாண்மையில் ஈடுபடும் பெண்களுக்கு, குறிப்பாக பெண் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வந்து அந்த பொருளாதார மேம்பாட்டை வலியுறுத்தி வந்து இந்த ஆண்டு வந்து கொண்டாடுறாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த வேளாண்மையில வந்து பாலின இடைவெளி, அதாவது ஆண் விவசாயிகள் பெண் விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு வந்து இல்லாம இருந்தா நம்மளோட ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட வந்து $1 trillion வந்து உயரும் அப்படின்னு வந்து சர்வதேச வேளாண் மற்றும் உணவு அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலம் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி மக்களோட உணவு பாதுகாப்பு மேம்படும் அப்படின்னு ஆய்வறிக்கை வந்து சொல்லுதுங்க. அடுத்து காலநிலை நெருக்கடி, நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா காலநிலை மாற்றங்கள் இப்பவே வந்து பல இடங்களில் வந்து மழை, வறட்சி அப்படிங்கிற இது வந்து உருவாயிட்டு வருதுங்க. இதுல இருந்து பாதிக்கப்படுவோர்ல வந்து பெண் விவசாயிகள் வந்து மிக முக்கியமான காரணியா வந்து சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து இந்த ஆண்டு விளங்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வந்து அறிவித்திருக்கிறாங்க. அடுத்து கொள்கை மாற்றம், அதாவது வந்து அவர்களுக்கு சரியான கொள்கையை வந்து ஏற்படுத்தி தந்து அவர்கள் வந்து வேளாண்மையில் நிலைத்து நீடித்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வந்து இதை வந்து அறிவித்திருக்கிறாங்க. இது வந்து இன்னும் சுருக்கமா வந்து சொல்லணும்னா 2026 வெறும் வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டிற்கான கொண்டாட்டங்கள் மட்டும் அப்படின்னு வந்து நாம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பெண் விவசாயிகளுக்கு நிலம், நிதி, கல்வி, தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் இதை அனைத்தையும் தாண்டி ஒரு முடிவெடுத்தல் அதிகாரம் அப்படிங்கிற இதை வந்து சம வாய்ப்பா வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்த கொள்கையா இந்த 2026 சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணுங்க. சரிங்க சார். இப்போ பெண் விவசாயிகளுக்கான ஆண்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவர்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை வந்து சரி செய்யறதுக்கான முன்னெடுப்புகளையும் செய்ய முடியும் இல்லைங்களா சார்? அப்போ பெண் விவசாயிகள் அவர்கள் இந்த வேளாண்மை துறையில சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்னங்க சார்? நீங்க சவால்கள்ங்கிறது இந்த வாழ்க்கையே எல்லாத்துக்கும் வந்து ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை தாங்க. வாழ்க்கைனா கட்டாயம் வந்து சவால் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இருக்குங்க. இதுல வந்து குறிப்பாக வந்து நீங்க பெண் விவசாயிகள் வந்து பாத்துட்டீங்கன்னா வேளாண்மையில் சந்திக்கும் சவால்கள் வந்து ஆண் விவசாயிகள் காட்டிலும் அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க. நீங்க வந்து அவங்களோட வேளாண் உற்பத்தி ஆகட்டும் அல்லது உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து அதிக அளவில் இருந்தாலும் அதற்கு உண்டான தகுந்த அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா வந்து கிடையாதுங்க. இது எல்லாவற்றையும் தாண்டிதான் இங்க வந்து அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு வராங்க. இதுல மிக முக்கியமான சவால்கள் என்னன்னா, நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்றது நில உரிமை வந்து இல்லைங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம 80% பெண் விவசாயிகள்ல வந்து 13% பேருக்கு மட்டுமே வந்து நில உடைமை வந்து இருக்குங்க. ஸோ இதனால அந்த நில உடைமை வந்து அவங்களோட பெயரில் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து வங்கிகளிலோ அல்லது மற்ற ஏனைய இதுல வந்து நீங்க வந்து கடன் வசதியை வந்து பெரும் வாய்ப்பு வந்து இதனால வந்து தட்டுப்படுதுன்னு தான் வந்து சொல்லணுங்க. அடுத்தது நிதி மற்றும் கடன் வசதி, அதான் இதனால வந்து அவங்கள வந்து போதிய அளவிலான நிதி மற்றும் கடன் வசதியை வந்து ஏற்படுத்தி தர முடியாதுங்க. அது தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சி வகுப்புகள் வந்து பற்றாக்குறையா இருக்கு. ஏன்னா வந்து நீங்க பொதுவாக விவசாயம் சார்ந்து வரும் பயிற்சி வகுப்புகள் வந்து பிரத்யேகமாக வந்து பெண் விவசாயிகளுக்கு அப்படின்னு பல இடங்கள்ல வந்து உருவாகாம தான் இருக்கு. அதை வந்து நாம் ஏற்படுத்தி தரணும். குறிப்பாக வந்து அவங்களுக்கென்று வேளாண் விரிவாக்க பயிற்சிகள், புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக வந்து அந்த இயந்திர பயன்பாடுங்கிறது மிக முக்கியமான ஒண்ணுங்க. இன்னைக்கு வந்து பல இடங்களில் வந்து பெண்கள் வைக்கக்கூடிய வந்து மிக முக்கியமான கோரிக்கை வந்து நாங்க வந்து எளிதில் கையாளும் வகையில் வந்து வேளாண் இயந்திரங்கள் இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய வேளாண் இயந்திரங்கள் வந்து எங்களால இயக்க முடியல. அதனால வந்து வேளாண் இயந்திரங்கள் வந்து எங்களுக்கு சௌகரியமான வகையில் அல்லது வந்து எளிதில்
உபயோகப்படுத்தும் வகையில் இருக்கும் பட்சத்தில் எங்களோட பங்களிப்பு வந்து வேளாண்மையில வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வந்து இன்றைய வேளாண் இயந்திரமய மாக்களில் வந்து இதை வந்து பெண் விவசாயிகள் வைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்றேங்க. அடுத்தது வந்து என்னன்னா, குறிப்பா வந்து ஊதிய ஏற்றத்தாழ்வு. இது வந்து அந்த எப்படி நில உடைமை வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு இடர்பாடோ அதே போல இந்த ஊதிய ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆண்களோட தினக்கூலி வந்து வேளாண்மையில வந்து எடுத்துக்காட்டிற்கு 600 முதல் 700 ரூபாய் ஒரு நாளுக்கு என்று இருக்கும் பட்சத்தில் பெண் விவசாயிகளோட கூலித்தொகை வந்து 250 300 வரைக்கும் வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு வேளாண்மையில் வந்து இன்னைக்கும் வந்து பல இடங்களில் வந்து இருக்குங்க. இது வந்து அந்த பாலினத்துல வந்து ஒரு சமத்துவமின்மை இல்லை அப்படிங்கிறத வந்து வெளிச்சம் போட்டு காட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து வேலை பளு. நீங்க வந்து ஆண் விவசாயிகளுக்கு இணையாக வந்து பெண் விவசாயிகளோட பங்களிப்பு இருக்குன்னு தான் நாம் இந்த இடத்துல வந்து ஒரு சொல்லணும். இதை காட்டிலும் அவங்க வந்து ஆண் விவசாயிங்கிறது வந்து அவங்களோட வேலை வந்து மாலை 5 அல்லது 6 மணிக்கு வந்து முடிஞ்சிருங்க. நீங்க அதை பெண் விவசாயிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து தலைமையிலிருந்து அதாவது காட்டுல வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பினாலும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா அவங்க குழந்தைகள் பராமரிப்பு, அடுத்தது உணவு வந்து சமைக்கணுங்க, இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டு வேலையும் வந்து பார்க்கணும். அதனால வந்து இந்த வேலை பளுங்கிறது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து குறிப்பாக பெண் விவசாயிகளுக்கு அதிகம். அதாவது இரட்டை வேலை பளு அப்படின்னு நான் இந்த இடத்துல வந்து சொல்லலாங்க. அடுத்தது வந்து சந்தை வந்து அணுகல்ல வந்து ஒரு குறைபாடு வந்து இருக்குங்க. அதாவது வந்து வேளாண் பொருட்கள் வந்து நேரடியாக வந்து சந்தைப்படுத்தும் வாய்ப்புகள் பிரத்யேகமாக வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து ஏற்படுத்தி தரலாம். இதனால வந்து இடைத்தரகர்களோட இது வந்து குறைவா வந்து இருக்குங்க. அடுத்தது வந்து முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து குறைவுங்க. அதாவது குடும்ப மற்றும் பண்ணை மேலாண்மை தொடர்பான முக்கிய முடிவுகள் வந்து பெண்களோட கருத்துக்கள் வந்து பல நேரங்கள் வந்து முழுமையா வந்து ஏற்கப்படுவதில்லை. அதாவது முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து ஆண் வர்க்கம் அல்லது ஆண் சமுதாயம் மட்டுமே பிரத்யேகமாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பெண்களின் சம உரிமை மற்றும் வாய்ப்பு வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கும்னு சொல்லணும். அடுத்து சமூக மற்றும் கலாச்சார தடைகள். இன்னைக்கும் வந்து சில சமூகங்கள்ல வந்து பெண்கள் வந்து சுதந்திரமா வந்து பயணம் செய்யறதோ அல்லது வந்து அதற்குண்டான பயிற்சிகளோ அல்லது வந்து வெவ்வேறு தலைமை பொறுப்பை வந்து ஏற்றுக்கக்கூடியவங்கிறது வந்து இன்னைக்கும் வந்து பெரும் தடையாக வந்து பார்க்கப்படுகிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி இடைவெளி, அதாவது வந்து தகவல் பரிமாற்றத்தில் இருக்கும் இடைவெளி அல்லது ஸ்மார்ட் போன், டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் இல்லை எல்லாமே வந்து மிகப்பெரிய சவாலா வந்து அவங்களுக்கு உருவாகிட்டு வருந்தா வந்து சொல்லணும். எனவே வந்து விவசாயி பெண் விவசாயி என்ற சரியான அங்கீகாரத்தை மென்மேலும் நாம் வளர்க்க வேண்டுமாயின் சந்திக்கும் இந்த மிகப்பெரிய சவால்களான நான் இதுக்கு மேல சொன்ன மிகப்பெரிய சவால்கள்ல வந்து நாம கலைந்தோம் ஆனால் அவர்களுக்கான அங்கீகாரம் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் முன்வைக்கிற கருத்துங்க. சரி, இப்போ என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் பெண் விவசாயிகளுக்கு. இவர்களுக்கு வந்து நம்முடைய இந்திய அரசாங்கமா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு மாநில அரசாங்கமா இருக்கட்டும், இவர்கள் பெண் விவசாயிகளை ஊக்கப்படுத்துற விதமாக திட்டங்கள் எதுவும் இருக்குதுங்களா சார்? நம்ம வந்து ஒரு உதவித்தொகை அல்லது வந்து ஒரு ஊக்கப்படுத்தும் திட்டம் என்கிறது ஒரு படிநிலை மேல், அதாவது அவங்க வந்து இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்குண்டான வழிவகை. நீங்க அதே வந்து பெண் விவசாயிகளுக்கு பார்த்துட்டீங்கன்னா சில ஊக்கப்படுத்தும் திட்டங்கள் வந்து அரசோட திட்டங்கள் வந்து இருக்குன்னு நான் வந்து இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து அவங்களோட சமூக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு மற்றும் வேளாண் உற்பத்திகளை வந்து மேம்படக்கூடிய வகையில வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதன் மூலம் அவங்களுக்கு தனித்த வகையில் வந்து ஒரு வருமானம் மற்றும் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் அளிப்பு வந்து ஏற்படுத்தி தராங்க அப்படின்னு தான் வந்து சொன்னேன். இதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து மகிழா கிசான் சக்திகரான் பரியோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். இது வந்து மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இதுல வந்து என்னன்னா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தோட ஒரு பகுதியா வந்து செயல்படுத்துற திட்டங்க. இதுல வந்து பெண் விவசாயிகளோட திறன் மேம்படுத்துறது, அடுத்து அவர்களுக்கு நிலையான வந்து வேளாண் முறைகள் பயிற்சிகளை வந்து ஊக்குவிக்கிறது, அடுத்து அவங்களுக்கு ஒரு சுய நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி தர்றது இந்த திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம். அடுத்து நமோ ட்ரோன் டிவி திட்டம். இது வந்து ஒரு மிக முக்கியமான திட்டம். அதாவது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டம். இந்த திட்டத்திற்கு கீழ் 2024-26 இடைப்பட்ட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட
15,000 பெண் சுய உதவி குழுக்கள் வந்து வேளாண் வாடகை சேவைக்காக வந்து ட்ரோன்கள் வந்து வழங்குறத நோக்கமா கொண்டுள்ளதோடு அவங்களுக்கு வந்து பயிற்சியும் வந்து தந்திருக்கிறாங்க. அதாவது பெண் விவசாயிகள் வந்து பயிற்சி எடுத்துட்டு அந்த சுயுதவி குழுக்கள் மூலம் வந்து இந்த ட்ரோன் வழங்கும், அதாவது இந்த ட்ரோன் வந்து எப்படி வந்து இயக்கிறது அப்படிங்கிற பயிற்சியும் வந்து தந்திருக்கிறாங்க. அடுத்தது தீன் தயாள் அந்தோதயா யோஜனா, அதாவது தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தோட மற்றும் ஒரு அங்கம். இது வந்து குறிப்பா வந்து சுயஉதவி குழுக்கள் உண்மையாலுமே வந்து இன்றைக்கு பல கிராமங்களில் வந்து பெண்களின் சுயசார்பு வாழ்க்கையை மேம்படுத்தியதில் இன்றும் சுயஉதவி குழுக்களுக்கு பெரும்பங்கு உண்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அது மூலம் வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து கடன் வசதி, தொழில் முனைவு பயிற்சி மற்றும் சந்தை இணைப்பு மற்றும் வருமானம் வந்து அதிகப்படுத்தி தர இதை வந்து அந்த திட்டத்தில் மூலம் தந்திருக்கிறாங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில வந்து 15 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து போகுதுங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து 3.5 கோடி பெண் விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 6,000 உதவித்தொகை அவங்களோட செலவுகளுக்கு, அதாவது வேளாண் செலவுகளோ ஏனைய செலவுகளுக்கு வந்து மத்திய அரசு வந்து நேரடியா அவங்களோட வங்கி கணக்குல வந்து வரவு வந்து வைக்கிறாங்க. அடுத்தது கிசான் கிரெடிட் கார்டு திட்டம், இது வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து குறைந்த வட்டியில வந்து பயிர்க்கடன் தரும் வாய்ப்பை வந்து வழங்கும். இதன் மூலம் வந்து விதைகள், உரங்கள் மற்றும் வேளாண் உள்ளீடு, அதாவது வேளாண் இடுபொருட்கள் வாங்குறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி ஆதாரம் வந்து அவங்களுக்கு வந்து வழங்குங்க. அடுத்து வேளாண் இயந்திரமயமாக்கல் இயக்கத்தின் திட்டம், இதுல வந்து பெண்களுக்கு ஏற்ற வகையிலான வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் வந்து மானிய அடிப்படையில் வந்து தராங்க. இதுல குறிப்பா வந்து தனி பெண் விவசாயி காட்டிலும் குழுவாக, அதாவது வந்து சுயஉதவி குழு மூலம் போனா வந்து இன்னும் வந்து மானியம் வந்து அதிகமா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், இது வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து மேம்பட்ட விதைகள், பயிற்சி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற தரவுகளை வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து தராங்க. அடுத்தது தேசிய நிலையான வேளாண்மை இயக்கம், இது வந்து என்னன்னா குறிப்பா வந்து இயற்கை வேளாண்மை, இது வந்து இப்போ வளர்ந்துட்டு வர வேளாண்மை. அடுத்து வந்து நீர் மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண் தொழில்நுட்பங்கள் வந்து பெண் விவசாயிகளிடையே கொண்டு போவதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து ஆற்றுதுங்க. அடுத்தது வேளாண் அறிவியல் மையங்கள், இது வந்து அனைத்து மாவட்டங்களிலும் வந்து இருக்கு வேளாண் அறிவியல் மையங்கள். இதுல வந்து வேளாண்மை சார்ந்து வர தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய ரகங்கள் போன்ற செயல்பாடுகளை, அதாவது வந்து விரிவாக்கம் செய்யும் துறை. இது வந்து நீங்க இங்க போய் வந்து பெண் விவசாயிகள் வந்து அது சார்ந்த பயிற்சிகள் அல்லது வந்து புதுசு புதுசு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கற்றுக்கலாம். இது எல்லாவற்றையும் கற்றிலும் சுயஉதவி குழுக்கள் மற்றும் வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் வேளாண் உற்பத்தி நிறுவனங்களும் வந்து இருக்கு. அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து, அதாவது பெண்கள் குழுவாக இணைந்து மதிப்பு கூட்டும் பொருளை வந்து தயாரிக்கிறதுங்க, அதை வந்து வணிகம் செய்யறது, அதெல்லாமே வந்து பண்றாங்க. இது எல்லாமே வந்து மத்திய அரசின் திட்டங்கள். மாநில அரசின் திட்டங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து அவர்கள் வந்து தொழில் முனைவோரா ஆக்கிற கண்ணோட்டத்துல வந்து இருக்குங்க. முதல் வந்து மகளிர் திட்டம், அதாவது வந்து தமிழ்நாட்டிற்கு என்று மிகவும் வெற்றிகரமான வந்து பெண்களுக்கு ஒரு அதிகாரமளிப்பு திட்டங்களை வந்து முதன்மையான ஒண்ணு. இது வந்து சுயஉதவி குழுக்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து சேமிப்பு, கடன், தொழில் பயிற்சி, வாழ்வாதார மேம்பாட்டு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தருதுங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், இது வந்து என்னன்னா பெண் விவசாயிகளுக்கு வந்து, அதாவது குறிப்பா வந்து வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டல் பயிற்சி, சந்தைப்படுத்துதல் பயிற்சி, தொழில் முனைவு போன்ற பயிற்சிகளை வந்து ஆக்கப்பூர்வமா வந்து தந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம், இது வந்து என்னன்னா குறிப்பா வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சேர்ந்த நிலமற்ற பெண்களுக்கு வந்து உதவும் திட்டம். அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான வேளாண் தொழில்நுட்ப பயிற்சியை வழங்கும் டான்வா திட்டம், அதாவது தமிழ்நாடு விமன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற திட்டம். இது வந்து குறிப்பா வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள், பயிர் மேலாண்மை மற்றும் அவர்கள் அது சார்ந்து வந்து வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமா வந்து இருக்குங்க. அடுத்தது வந்து கால்நடை தொழில் முனைவு திட்டங்கள், அதாவது வந்து கிராமப்புற ஏழைகள் அல்லது ஆதரவற்ற பெண்கள் வந்து ஆடு மற்றும் பசு போன்ற, அதாவது கால்நடைகளை வந்து மானியத்தில் வாங்கும் திட்டம். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்க வந்து என்னன்னா குறிப்பா வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி வழங்குற அமைப்புகள் அல்லது வந்து அங்க இருக்கிற வந்து அறிவியல் மையங்கள், இது எல்லாமே வந்து பெண் விவசாயிகள் வந்து அவங்களை அடுத்த கட்ட நகர்வை அடியெடுத்து வைப்பதற்கு மிகவும் பயனுள்ள வகையிலான
மாநில அரசின் திட்டங்கள். எனவே இந்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசோட ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அல்லது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட எடுத்துக்காட்டியிருக்க இப்ப நீங்க கிசான் கிரெடிட் கார்டுனா நீங்க அருகில் உள்ள வங்கியை போய் பார்க்கலாம். அதுவே நமோ ட்ரோன் டிவி திட்டம் அப்படின்னா நீங்க சுயஉதவி குழுக்கள் மூலம் நபார்டு வங்கியை அணுகி நீங்க அதுல பயிற்சி எடுத்துக்கறதுக்கு நீங்க அதாவது உரிமையை வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தகுந்த நபர்களை அணுகும் பட்சத்தில் அதற்குண்டான பயன் நேரடியாக பெண் விவசாயிகளுக்கு கட்டாயம் சென்று சேரும் என்பதே உண்மைங்க. சார், இந்த 2026 பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த பெண் விவசாயிகள் அவங்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு, இந்த வேளாண்மைக்கு, இந்த பூமிக்கு, இத பத்தியும் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவிகள், ஊக்கம், ஆதரவு, இத பத்தியும் ரொம்பவே தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த நேர்காணல்ல பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க சார். தொடர்ந்து இந்த மண் பயனுற தொடர் நிகழ்ச்சியில பல்வேறு தலைப்புகள்ல, இன்னும் சொல்லப்போனா புதியதாக இருக்கக்கூடிய வேளாண் சுற்றுலா மாதிரியான பல்வேறு தலைப்புகள்ல நீங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அதற்காகவும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள் சார். மண் பயனுற நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு பெண் விவசாயிகளுக்கு என்று தனித்த அங்கீகாரத்தை உருவாக்கும் வகையில் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டை கொண்டாடும் வகையில் என்னோட கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேயர்கள் இவ்வளவு நேரம் கேட்டு பயனடைந்தது மண் பயனுற நிகழ்ச்சியில சர்வதேச பெண் விவசாயி ஆண்டிற்கான சிறப்பு நேர்காணல். இந்த நேர்காணலை நம்மிடம் பகிர்ந்த முனைவர் சரத் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக நன்றிகள். தந்தானா 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 தந்தானா. ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை வழங்க இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்கலாம் நேயர்களே. தந்தானா தந்தானா. அதிக மகசூலுக்கான இயற்கை மற்றும் கனிம உரங்களின் ஒருங்கிணைந்த பயன்பாடு. இயற்கை மற்றும் கனிம உரங்களை ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது மண்ணின் வளத்தை பாதுகாத்து அதே வேளையில் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மேலாண்மை யுக்தியாகும். இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை பயிர்களுக்கு உடனடி மற்றும் நீண்ட கால ஊட்டச்சத்துக்களை வழங்குவதன் மூலம் பயிர் வளரும் பருவம் முழுவதும் சமச்சீரான ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறது. கனிம உரங்கள் தாவரங்களின் விரைவான வளர்ச்சிக்கு தேவையான மற்றும் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. மட்கிய உரம், தொழு உரம், மண்புழு உரம் மற்றும் உயிர் உரங்கள் போன்ற இயற்கை உரங்கள் ஊட்டச்சத்துக்களை மெதுவாக வெளியிடுவதோடு மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி நுண்ணுயிர் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. மண்ணில் உள்ள கரிம பொருட்களின் அளவையும் உயர்த்துகின்றன. இவ்விரு வகை உரங்களையும் ஒன்றாக பயன்படுத்தும் போது அவை ஊட்டச்சத்து பயன்பாட்டு திறனை மேம்படுத்தியும் ஊட்டச்சத்து இழப்பை குறைத்தும் ஒன்றுக்கொன்று துணை பெறுகின்றன. மண்ணில் உள்ள கரிம பொருட்கள் ஊட்டச்சத்துக்களை தக்க வைத்து நீண்ட காலத்திற்கு தாவரங்களுக்கு கிடைக்க செய்கின்றன. அதே வேளையில் வேதியியல் உரங்கள் பயிரின் முக்கிய வளர்ச்சி நிலைகளில் சரியான நேரத்தில் ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்கின்றன. ஒருங்கிணைந்த உர பயன்பாட்டின் நன்மைகள்: சமச்சீரான மற்றும் நிலையான ஊட்டச்சத்து விநியோகத்தை வழங்குகிறது. ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்துகிறது. மண் வளம் மற்றும் கரிம பொருட்களின் அளவை அதிகரிக்கிறது. வலுவான வேர் வளர்ச்சி மற்றும் பயிரின் வீரியத்தை ஊக்குவிக்கிறது. ஊட்டச்சத்துக்கள் நீரில் கரைந்து வெளியேறுவதையும் சுற்றுச்சூழல் இழப்புகளையும் குறைக்கிறது. அதிக மகசூல் மற்றும் சிறந்த பயிர் தரத்திற்கு உதவுகிறது. மண்ணின் நீண்டகால உற்பத்தி திறனை பராமரிக்கிறது. சிறந்த நடைமுறைகள்: ஊட்டச்சத்து தேவைகளை அறிய மண் பரிசோதனை மேற்கொள்ளவும். மண் வளத்தை மேம்படுத்த பயிர் நடும் முன்பே இயற்கை உரங்களை இடவும். பயிரின் தேவைகள் மற்றும் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப கனிம உரங்களை பயன்படுத்தவும். அதிகப்படியான பயன்பாட்டை தவிர்க்க பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகளை பின்பற்றவும். பயிரின் வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ப ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளை மாற்றியமைக்கவும்.
முக்கிய செய்தி: இயற்கை மற்றும் கனிம உரங்களின் ஒருங்கிணைந்த பயன்பாடு உடனடி ஊட்டச்சத்து கிடைப்பு மற்றும் நீண்டகால மண் மேம்பாடு ஆகிய இரண்டின் நன்மைகளையும் வழங்குகிறது. இது ஆரோக்கியமான பயிர்கள், அதிக மகசூல் மற்றும் நிலையான விவசாய உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. இந்த வார மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல்களை நேயர்கள் கேட்டீங்க. இந்த தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட முனைவர் கண்ணன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். மேலும் இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள், பின்னோட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். நேயர்களே, அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரியை சொல்றேன்: comradio@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. மண் பயனுற.